காலை வணக்கம். தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு. ஆமாங்க, வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். சில சமயங்கள்ல தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவானாம். ஆகையால் வியாதிக்காரர் அநேகர் அந்த குளத்தின் அருகே படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்களாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஏசப்பா அந்த இடத்துக்கு வந்தாருங்க. 38 வருஷம் உதவியற்ற நிலையில வியாதி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து ஏசப்பா கேட்டாரா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அவன் சொன்னானா, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விட யாருமே இல்லை. நான் போவதற்குள்ள வேறொருவன் எனக்கு முன்னே இறங்கி விடுகிறான். நான் என்ன செய்யன்னு தெரியலன்னு சொன்னானா. ஏசப்பா அவனை பார்த்து சொன்னாரா, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போனானாங்க. ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனையோட வெகு நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறீங்கல்ல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளியில வரவே முடியல. உதவியற்ற நிலையில என்னைக்கு தான் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமோ, யார் என்னைய விடுவிப்பாங்களோன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சங்கீதம் 40:17 வாசிக்கிறோம், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று. ஆமாங்க, 38 வருஷமா உதவியற்ற நிலையில கிடந்த அந்த மனுஷனை தேடி போய் விடுவித்த ஏசப்பா இன்று உங்களை விடுவிக்கும்படி உங்களை தேடி வருவாருங்க. இருக்கிற இடத்துல உங்க இருதயத்துல கை வச்சு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னைய விடுவீங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமாய் வெகு நாளாய் நீங்க போராடி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, ஏதோ ஒரு பிரச்சனையோடு ஆண்டவரே வெகு நாட்களாய் போராடி கொண்டு ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், யார் என்னைய விடுவிப்பாங்கன்னு ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அப்பா, அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் உதவியற்ற நிலையில வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷனை தேடி போய் விடுதலையாக்குனீங்களேப்பா, அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே வெகு நாட்களாய் போராடி கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனாப்பா. உண்மையே நம்பி இருக்கிறாங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.